இன்னைக்கு டே 57 ஆஃப் 100 டே சிக்ஸ் பேக்ஸ் சேலஞ்ச். இந்த சிக்ஸ் பேக்ஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு பெருசாக எந்த தடங்களுமே இல்லாமல் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த 2 நாள் மட்டும் ஒரு சின்ன தடங்கள் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, பாண்டிச்சேரிக்கு 2 நாள் ட்ரிப் பிளான் போட்டிருந்தோம். காலேஜ் வேறு முடிஞ்சிச்சு. சரி ஓகே, பசங்களோட சேர்ந்து சின்னதாக ஒரு அவுட்டிங் மாதிரி கடைசியாக போயிட்டு வந்துடுவோமேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட் இருந்துச்சு, அங்கே புக் பண்ணியிருந்தோம். சரி ஓகே, என்னதான் ரெசார்ட் பண்ணாலும் காலையில் கார்டியோ மிஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour காலையில் கார்டியோ பண்ணிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். 1.5 நாளுமே சும்மா பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். செம்ம சீட் மீல். அடுத்த நாள் ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே மேட்ச்க்கு டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு சடன் பிளான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு நாங்கள் டேரெக்டாக மேட்ச் கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நான் கிரிக்கெட்டை டிவியில் தான் பார்த்துருக்கேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரியல் கிரிக்கெட்டை வந்து நேரில் பார்க்குறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே, டே 57 அண்ட் டே 58 2 நாளுமே டயட்டில் இல்லை. பட் இருந்தாலும் அடுத்த நாள் பர்ஃபெக்ட் 100% டயட் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எத்தனை பேர் கிரிக்கெட்டை லைவாக ஸ்டேடியமில் போய் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து டிக்கெட்டை வாங்கி மேட்ச் பார்க்காம அதை வித்து காசு பார்த்து அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஆளாக இருந்தீங்கன்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.